காக்காட்சி மலையில் குலதெய்வம் கோவிலில் திருவிழா பெருவிழாவாக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஊர் மக்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியில் இருந்த அந்த நேரம் மாவிசக்கியின் மனதில் மட்டும் ஏனோ ஒரு சஞ்சலம் சூழ்ந்திருந்தது. ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் அவள் உள்ளத்தில் ஏனோ பெரும் பய உணர்வு வியாபித்திருந்தது. தாயாகிய புலக்கொடியாளிடம் வந்து, அம்மா, இன்று எனக்கு ஏனோ கவலையாக இருக்கின்றது. உடலில் சோர்வும் உள்ளத்தில் அசதியும் வியாபித்திருக்கின்றது. ஏதோ அசம்பாவிதம் என் வாழ்வில் ஏற்பட போவதைப் போன்று ஒரு உணர்வு எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறதம்மா என்றாள். அதற்கு புலக்கொடியாளோ, நீ நிறைமாத கர்ப்பிணி அல்லவா, அதனால் தான் உனக்கு பயம் வந்துவிட்டது. பயம் வேண்டாம் மகளே, நான் இருக்கின்றேன் அல்லவா, உனக்கு எதுவும் நேராமல் உனக்கு உறுதுணையாய் உன்னோடே இருந்து உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று மகள் மனதிற்கு ஆறுதல் கூறிவிட்டு மதிய உணவு சமைக்க புறப்பட்டாள் புலக்கொடியாள். இன்னொரு புறம் பெரும்புளையன் காக்காட்சி மலையில் திருவிழா நிகழும் கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பலிபீடம் ஒன்றை தயார் செய்து கொண்டிருந்தான். அவன் அடியாட்களிடம் சென்று, பலிபீடம் தயாராகிவிட்டதா, பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வந்து விட்டீர்களா, மலர்கள் எல்லாம் பறித்து விட்டீர்களா, பலி கொடுக்க தேவையான ஆயுதம் எங்கே என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆம் அரசே, ஆம் அரசே என்று அடிமைகளும் பதில் உரைத்தார்கள். பலி கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற ஆயுதத்தை நான் பார்க்க வேண்டும், அதை இங்கு எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். ஒரு அடிமையோ ஆயுதத்தை எடுத்து வந்தான். மூடனே, பலி கொடுக்கும் ஆயுதத்தை இன்னும் நீங்கள் கூர்மைப்படுத்தவில்லையா? முட்டாள்களே, அதையல்லவா முதலில் செய்ய வேண்டும் என்று கடிந்து கொண்டான். உங்களை நம்பி புரோஜனம் இல்லை, பலிபீடத்தை நான் பார்க்க வேண்டும் என்றான். அடிமைகளில் ஒருவன் பலிபீடத்தை காட்டினான். இதை ஒரு பட்டு துணியை கொண்டு மூடி வையுங்கள், நான் சொல்லும் வரை இதை திறக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். எதற்காக இதை பட்டை கொண்டு மூட சொல்கின்றீர்கள் என்று ஒரு அடிமை கேள்வி எழுப்பினான். அறிவு கெட்டவனே, நான் சொல்வதை மட்டும் செய், வீண் கேள்விகள் உனக்கு தேவையில்லை என்று அவனை சாடினான் பெரும்புளையன். சிறிதளவு கற்றாழை நாரையும் கிழித்து கொண்டு வையுங்கள் என்று கட்டளையிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் புலையன். வீட்டில் புலக்கொடியாளோ குளித்து நீராடி புத்தாடை அணிந்து கோவிலுக்கு செல்ல தயாராக இருந்தாள். வீட்டிற்கு வந்த பெரும்புளையன், வாருங்கள் கோயிலுக்கு செல்லலாம் என்று அழைத்தான். அமர்ந்திருந்து கூத்து பார்ப்பதற்காக ஒரு ஓலை பாயை எடுத்துக்கொண்டு புலக்கொடியாளோ புலையன் பின்னே புறப்பட்டாள். மாவிசக்கி எங்கே, அவள் வரவில்லையா என்று கேள்வி எழுப்பினான் பெரும்புளையன். அவளுக்கு அசதியாக இருக்கிறதாம். அத்துடன் கோவிலில் இன்று பலியிடும் பூஜையும் நிகழும் என்பதால் நான் தான் அவளை வரவேண்டாம் என்று கூறினேன் என்று பதில் உரைத்தாள் புலக்கொடியாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் திருவிழா நடக்கின்றது. மாவிசைக்கு அங்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாள். எனவே அவளை கட்டாயம் அழைத்து வா என்றான் பெரும்புளையன். வயிற்று பிள்ளைக்காரி, அவ்வளவு தொலைவிற்கு எதற்கு என்றாள் புலக்கொடியாள். வீணாக விவாதிக்காதே, நான் கூறுவதை மட்டும் செய் என்று கோபமாக பதில் கூறினான் பெரும்புளையன். வேறு வழியில்லாமல் மாவிசக்கியை சென்று அழைத்தாள் புலக்கொடியாள். மாவிசக்கியோ, நான் அசதியாக இருக்கின்றேன் அம்மா, அங்கு எவ்வாறு என்னால் வர இயலும், வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள், அடுத்த முறை நான் வருகின்றேன் என்று சோர்வாகவே பதிலுரைத்தாள். அப்போது அங்கு வந்த பெரும்புளையன், கோவில் திருவிழா இம்முறை மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. நீ அங்கு வந்தால் வில்லிசை, கணியான் கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, நாடகம் என அனைத்தையும் பார்த்து மகிழலாம். அங்கு கடைத்தெருவில் வளையல்கள், தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கலாம். மேலும் பிறக்கவிருக்கும் உன் குழந்தைக்கு மரபொம்மைகளும் வாங்கலாம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினான் பெரும்புளையன். ஆனாலும் மாவிசக்கி வரமறுக்கவே புலையன் தன் எக்குளுக்குள் சொருகி வைத்திருந்த வசிய மையை எடுத்து மாவிசக்கியின் தலையில் வைத்தான். வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த மாவிசக்கி படிப்படியாக வருகின்றேன் என்று கூறி வர சம்மதித்தாள். மூவரும் கோவிலுக்கு வந்தார்கள். திருவிழா விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாவிசக்கி கண்ணாடி வளையல்கள் வாங்கி கை நிறைய அடுக்கிக் கொண்டாள். மரப்பாட்சி பொம்மை வாங்கி மடியில் கட்டிக்கொண்டாள். நாட்டியம், கூத்து, நாடகம் என ஒவ்வொன்றாக பார்த்து வரும் நேரம் திடீரென்று கோவில் மணியானது வேக வேகமாக அடிக்கத் துவங்கியது. பம்பையும் முரசும் மேலதாளமும் முழங்கத் துவங்கின. ஆம், இதுதான் கோவிலில் சேவல், ஆடு, பன்றி என எல்லாவற்றையும் பலி கொடுக்கும் நேரம். புலக்கொடியால் பொங்கல் விட வேண்டும் என்று சென்று விட்டாள். மாவிசக்கி தனித்து நின்ற சமயம், மகளே மாவிசக்கி, இது பலி கொடுக்கும் நேரம், இனி நீ இங்கு இருக்க வேண்டாம், வா, நீ ஓய்வெடுப்பதற்காகவே நான் சற்று தொலைவில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன், அங்கு வந்து சிறிது நேரம் களைப்பாருவாயாக என்று அழைத்தான் பெரும்புளையன். வேண்டாம் அப்பா, அம்மா இங்கேதான் பொங்கல் விட்டு கொண்டிருக்கின்றார்கள், நான் அவர்களோடு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன், நான் அங்கு வரவில்லை என்றாள் மாவிசக்கி. அப்பொழுது புலக்கொடியாள், மகளே, நான் இந்த வேலைகளை கவனிக்கும் பொழுது என்னால் உன்னை கவனிக்க இயலாது, ஆதலால் நீ அப்பாவோடு சென்று அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாயாக, வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு நான் உன்னை மீண்டும் அழைத்துச் செல்ல வருகின்றேன் என்று மாவிசக்கியை பெரும்புளையனோடு அனுப்பி வைத்தாள் புலக்கொடியாள். நட்ட நடு காடு, நடுநிசி நேரம், தீப்பந்தம் கையில் ஏந்தி காட்டிற்குள் அழைத்துச் சென்றான் புலையன். காற்றடித்தும் இலையசையாத கடும் சாம நேரம். மாவிசக்கியை பலி கொடுக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான் புலையன். அப்போது மாவிசக்கி, அப்பா, எனக்கு இந்த இடத்தை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது, என்னை மீண்டும் கோவிலுக்கே அழைத்து சென்று விடுங்கள் என்றாள். இங்கு ஏன் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது, தமது அடிமை பணியாளர்கள் இங்கு ஏன் இருக்கின்றார்கள் என்று மாறி மாறி கேள்வி எழுப்பினாள் மாவிசக்கி. இதையெல்லாம் கோவிலுக்கு வாங்கி வந்தேன் மகளே, இந்த பொருட்களை எடுத்துச் செல்லத்தான் அடிமை பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சமாளித்தான் பெரும்புளையன்.
பலிபீடம் பட்டு துணியால் மூடப்பட்டு படுத்துறங்கும் திண்ணை போல காட்சியளித்தது. மாவிசக்கி, இதில் படுத்து ஓய்வெடுப்பாயாக மகளே என்றான் பெரும்புலையன். நெடுந்தொலைவு நடந்து வந்த களைப்பு தீரவும் திருவிழாவில் கண்முழித்திருந்ததாலும் மாவிசைக்கு சற்று நேரம் உறங்கலாம் என்று அந்த திண்ணையின் அருகில் வந்தாள். மாவிசைக்கு திண்ணைக்கு அருகில் வந்தவுடன் சட்டென்று ஒருவன் பலிபிடத்தில் இருந்த பட்டு துணியை நீக்கினான். பலிபிடத்தை பார்த்ததும் மாவிசைக்கு பயந்து நடுங்கினாள். காட்டுக்குள் ஓடத் துவங்கினாள். மடியில் கட்டி வைத்திருந்த மரப்பாச்சி பொம்மைகள் எல்லாம் அங்கே சிதறி விழுந்தன. கையில் வாங்கி மாட்டிய கண்ணாடி வளையல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உடையத் துவங்கின. காட்டின் புதரில் சிக்கி அவள் ஆடையும் கிளிய தொடங்கியது. சிறு சிறு கீறல்கள் அவள் மேனியெல்லாம் விழுந்தன. ஓடி சென்று ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டாள் மாவிசைக்கு. அப்போது புலையன், தடியர்களே, உங்களால் ஒரு பெண்ணை, அதுவும் கர்ப்பிணியை கூட துரத்தி பிடிக்க இயலவில்லையா? முட்டாள்களே, நீங்கள் எல்லாம் எனக்கு அடியாட்கள் என்று கோபத்தோடு சாடினான். அவள் வெகு தொலைவு சென்றிருக்க வாய்ப்பில்லை. இங்குதான் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பாள். உடனடியாக அவளை துரத்தி பிடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அடிமை பணியாளர்கள் முழு வீச்சில் காட்டிற்குள் தேடினார்கள். புதரில் ஒளிந்திருந்த மாவிசைக்கு இதயத் துடிப்பு இருமடங்காகியது. மூளை செயலிழந்தது போல ஒரு உணர்வு. இதயத்தில் இரத்தம் சொட்டுவதை உணரும் அளவிற்கு மனதில் ஏனோ ஒரு பெரும் அமைதி. இழுத்து மூச்சு கூட விட முடியாமல் பயந்து நடுங்கி அந்த புதருக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள். அப்போது மரத்தில் இருந்த தேரை ஒன்று மாவிசக்கியை நோக்கி நகர்ந்து வந்தது. பயந்த மாவிசக்கி கர்ப்பிணி பெண்களின் மீது தேரை விழுந்தால் குழந்தைக்கு ஆபத்து என்று எண்ணி குழந்தைக்காகவே சற்று தூரம் தள்ளி நிற்கலாம் என்று முடிவெடுத்து லேசாக திரும்பினாள். பாவம், அவள் போதாத நேரம். அவள் கையில் மீதி இருந்த கண்ணாடி வளையல்கள் அசைய அவள் இருக்கும் இடத்தை ஒரு அடிமை பணியாளன் பார்த்து விட்டான். ஓடி வந்து மாவிசக்கியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். அவள் கைகளை இறுக பிடித்து கரகரவென்று இழுத்து வந்தான் புலையனிடம். அண்ணா, நான் உன்னை என் உடன்பிறப்பாக எண்ணுகின்றேன். என் தந்தையிடம் என்னை கொண்டு சேர்ப்பாகே என்றால் என்னையும் என் குழந்தையும் இன்றே அவன் கொன்று விடுவான். தயை கூர்ந்து என்னை விட்டு விடுங்கள் என்று கதறி அழுதாள் மாவிசக்கி. ஆனால் அந்த அடிமை பணியாளனோ மாவிசக்கியின் கதறல்களை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கொள்ளாமல் அவளை அப்படியே கொண்டு வந்து பெரும்புலையன் வசம் ஒப்படைத்தான். பெரும்புலையனிடம் மாவிசக்கியோ அழுது புலம்பினாள். அப்பா, என்னை விட்டுவிடுங்கள். மாயாவி ஒருவனின் ஆசை வேலையால் அல்லவா நான் கருவுற்றேன். திருமணத்திற்கு முன்பே தம் மகள் கருவுற்றது தம்முடைய கௌரவத்திற்கு இழுக்கு என்று என்னை ஆணவ கொலை செய்யப் போகின்றீர்களா என்று கதறி துடித்தாள். நான் உலகில் எங்கோ ஒரு மூலையில் சென்று என் குழந்தையை வளர்த்துக் கொள்கின்றேன். என் உயிருள்ள நாள் வரை தம் கண்ணில் படமாட்டேன் என்று கதறி துடித்தாள், கண்ணீர் வடித்தாள். ஆனால் பெரும்புலையனின் மனமோ கொஞ்சம் கூட இறங்கவில்லை. அந்த கல் நெஞ்சுக்காரனின் மனதை எப்படியாவது கரைய வைத்து விட்டால் தன் பிள்ளையை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணியது மாவிசக்கியின் தாய் உள்ளம். அப்பா, பெற்று நானும் எடுக்கவில்லையே, என் பிள்ளையின் முகத்தை பார்க்கவில்லையே, ஆண் என்றோ பெண் என்றோ அறியவில்லையே அப்பா. தாத்தாவை போன்று திடமான கை கால்கள் இருக்குமா? பாட்டியை போன்று சுருண்ட முடியானது இருக்குமா? கருப்பாக இருப்பானோ சிவப்பாக இருப்பானோ என்று கற்பனைகள் பல கண்டு வைத்திருக்கின்றேன் தந்தையே. மழை பெய்த வெள்ளத்தில் அவன் விளையாடி வருவதை பார்க்க ஏங்குகின்றேன் அப்பா. பிடித்து வைத்த தண்ணீரில் கையை விட்டு அலம்பி அவன் மழலை முகத்தோடு சிரித்து ஓடி சென்று ஒளிவானே, அந்த அழகை பார்க்கும் கொடுப்பனையை எனக்கு தாருங்கள் தந்தையே. குழம்பிற்காக நான் அரைக்கும் தேங்காயை கொஞ்சம் கொடுங்களம்மா என்று கெஞ்சி திரியும் அந்த அழகை நான் பார்க்க வேண்டும் அப்பா. எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் ஏதோ ஒரு மூளைக்கு சென்று பிழைத்துக் கொள்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் கூறினாள் மாவிசக்கி. எதற்கும் இசையாத பெரும்புலையன் மாவிசக்கியை மேலும் வலுவாக இழுத்துச் சென்றான். இறுதி முயற்சியாக மாவிசக்கி, அப்பா, இன்னும் சில தினங்களில் நான் என்னுடைய குழந்தையை பெற்று எடுத்து விடுவேன். அதன் பிறகு என்னை பலியிடுங்கள். தமக்கு மகளாக பிறந்த பாவத்திற்கு அதை நான் மனமாற ஏற்கின்றேன். ஆனால் என் வயிற்றில் இருக்கும் என் குழந்தை என்ன பாவம் செய்தது? அதற்கு இந்த உலகத்தை காட்டிவிட்டு நான் மனமாற என் உயிரை தம் காலில் விடுகின்றேன் என்று கதறி துடித்தாள் மாவிசக்கி. மாவிசக்கியின் கூக்குரல் அதிகமாகவே பெரும்புலையன் கோபமுற்றான். மடையர்களே, அந்த கற்றாழை நாரை கிழித்து வாருங்கள், இவள் கை கால்களை கட்டுங்கள் என்றான். மாவிசக்கியின் கை கால்களை அழுத்தி பிடித்து கற்றாழை நாரை கொண்டு கட்டினான் அடிமை பணியாளன். மாவிசக்கியை தூக்கி பலிபீடத்தில் போட்டான். மாவிசக்கி துள்ளி துடித்தாள். கை கால்களை உதறினாள். சத்தம் போட முயற்சித்தாள். ஆனால் அவளால் எதுவுமே செய்ய இயலவில்லை. துள்ளி துடித்த மாவிசக்கியை இருவர் அழுத்தி பிடித்து கொண்டார்கள். பலி கொடுப்பதற்காக அருவாவை எடுத்தான் பெரும்புலையன். அப்பொழுது மாவிசக்கியின் கண்களுக்கு தூரத்தில் புலக்கொடியால் நடந்து வருவது தெரிந்தது. ஆனால் என்ன பயன்? வாயில் துணி இருக்கின்றது. சத்தம் போட்டு அழைக்கவும் இயலாது. அவள் வருவதற்குள் இவன் நம்மை பலியும் கொடுத்து விடுவான். இறைவா, இது என்ன சோதனை? என் விதியை இப்படி முடிக்கின்றாயே என்று மனதிற்குள்ளேயே நீறினாள் மாவிசக்கி. அறிவாளை கண்டவுடன் அவள் அங்கமெல்லாம் பதறியது. நான் இந்த உலகில் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? போகும் வழி அடைத்தேனா? பொய் சாட்சி சொன்னேனா? வந்தாரை போவாரை வம்புக்கு இழுத்தேனா? வசைபாடி திரிந்தேனா? என் தகப்பா சண்டாளா, என்ன பாவம் செய்ய போகின்றாய்? என் தாயோ சண்டாளி, என்னை ஏனடி நீ பெற்றெடுத்தாய்? நான் கருவாக இருக்கும் போது நீ கருமருந்தை தின்றிருக்கலாமே, நான் உருவாக ஜனிக்கும் போது நீ உருமருந்தை தின்றிருக்கலாமே என்று மனதிற்குள்ளேயே அழுது புலம்பினாள் மாவிசக்கியால். மனக்குமுறலை வெளிப்படுத்த வாய் திறந்து அழக்கூட முடியாமல் வாயை துணியை வைத்து அடைத்து கற்றாழை நாற்றால் கட்டியிருந்தார்கள்.
அப்பொழுது பெரும்புலையன் ஒரே வெட்டாக மாவிசக்கியின் கழுத்தை வெட்டினான். மாவிசக்கியின் கண்கள் மேலே செருக, கை கால்கள் துள்ளி ஆட்டம் இழக்க, துள்ள துடிக்க அவள் மூச்சை இந்த மண்ணில் விட்டாள். கழுத்தை அறுத்து நெஞ்சை கீறி மாவிசக்கியை பலி கொடுத்தான் பெரும்புலையன். வயிற்றிலிருந்த சிசுவை எடுத்து இலையில் வைத்து சுடலை ஆண்டவருக்கு படைத்தான் அந்த புலையன். சொன்ன சொல்படியே சுடலை ஆண்டவரோ 8 நாளுக்கு சிமிழுக்குள் வந்து அடைப்பட்டார். அடைப்பட்ட அந்த சிமிழை உடனடியாக மந்திர தாயத்துக்களை கொண்டு கட்டி ஆற்றில் வீச வேண்டும் என்று புலையன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டான். தூரத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்த புலக்குடியால் வழியில் கண்ணாடி வளையல்கள் உடைந்து கிடப்பதையும் துணிகள் கிழிந்து கிடப்பதையும் பார்த்தாள். ஓடோடி வந்தாள். அவள் வரும்பொழுது அங்கு மரப்பாச்சி பொம்மைகள் மட்டுமே சிரித்துக் கொண்டிருந்தனர். மாவிசக்கியோ துண்டு துண்டாய் வெட்டப்பட்டு சிதறி கிடந்தாள். தன் மகளின் இந்த அலங்கோல நிலையைக் கண்டு கதறி அழுதாள் புலக்குடியாள். ஆற்றில் வீசப்பட்ட சுடலை ஆண்டவர் அடைக்கப்பட்ட சிமிழ் 8வது நாள் புலக்குடியாளின் தண்ணீர் குடம் வழியாக புலையனின் வீட்டிற்கு வந்தது. சிமிழ் வெடித்து வெளியே வந்த சுடலை ஆண்டவர் புலையனை காவு வாங்கினார். காவு வாங்குவதற்கு கடைசி நிமிடத்தில் புலையனின் சிந்தனையானது மாவிசக்கியை பற்றியே இருந்தது. வெறும் 8 நாள் இந்த உலகில் உயிரோடு இருப்பதற்காகவா நான் என் மகளை கொன்றேன், என் சன்னதியையே அழித்தேன்? இப்படி பெரிய பாவியாய் இருந்து விட்டேனே. இன்று நான் இறப்பேன் என்று தெரிந்திருந்தால் அன்று என் மகளை கொன்றிருக்க மாட்டேனே. அருந்தவ புதல்வியை ஆசையாய் வளர்த்து இந்த பொல்லாத தேவதைக்கு பலி கொடுத்தேன். ஆனால் இன்று இந்த தேவதை என்னையே வந்து அழித்து விட்டதே. இப்படி தெரிந்திருந்தால் அவளை மகனோடு இந்த உலகத்தில் வாழ விட்டிருப்பேன் என்று. என் மகளே, என்னை மன்னித்து விடுவாயாக. உன்னை நரக்காவு வாங்கி இந்த உலகில் வாழ்ந்துவிடலாம் என்று நான் எண்ணினேன். ஆனால் இன்று நானும் மண்ணில் மடிகின்றேன். நரபலியானது எதற்கும் தீர்வாகாது என்பதை உணர்ந்தேன். இப்படி தெரிந்திருந்தால் உன்னையாவது இந்த உலகில் நிம்மதியாக வாழ விட்டிருப்பேன் என்று அழுது புலம்பி அவன் உயிரை விட்டான் பெரும்புலையன். மீண்டும் ஒரு பக்தி கதையோடு உங்கள் பசியாற்ற வருகின்றேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.